குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது 12th ஸ்டாண்டர்ட் திருக்குறள் பார்ட் 23 பார்க்க போகிறோம். ஸோ 21st குறள் பார்க்கலாம். அறிவுடைமை, த பொசஷன் ஆஃப் நாலேஜ். அறிவற்றுங் காக்குங் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகாரன் அரண். அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகாரன். அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணம் அதுவே. ஸோ அறிவு அழிவராமல் காக்கும், அது இல்லாமல் பகைவராலையும் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணம் அதான். அறிவற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகாரன். True wisdom, word of woes, a circling fortress high, its inner strength man's eager force unshaken will defy. Wisdom is a weapon to ward off destruction. It is an inner fortress which enemies cannot destroy. So wisdom is something which you possess inside. So if you have a strong wisdom, even enemies cannot destroy it. So அறிவற்றும் காக்கும் கருவி செருவர்க்கும் உள்ளளிக்க லாகாரன். True wisdom, words of woes, a circling fortress high, its inner strength man's eager force unshaken will defy. So 22nd குறள் பார்க்கலாம். சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றின்பால் உய்ப்பதறிவு. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றின்பால் உய்ப்பதறிவு. மனதை அது போகும் போக்கில் செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும். ஸோ சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி. ஸோ whichever place that your heart goes off, never go in the same way. Just sit back and consider. யோசிங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். மனம் போக்கில் போகக்கூடாது. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றின்பால் உய்ப்பதறிவு. Wisdom restrains nor suffers mind to wander where it would. From every evil calls it back and guides in way of good. Not to permit the mind to go where it lists, to keep it from evil and to employ it in good. This is wisdom. So mind, you must not leave your mind to go wherever it is going. So to keep away from evil and employ it in good, you need wisdom to classify what is good and what is bad. So சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பதறிவு. Wisdom restrains nor suffers mind to wander where it would. From every evil calls it back and guides in way of good. 23rd குறள் பார்க்கலாம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஸோ எப்பொருள் யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருள் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். இதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பழகின குறள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. Though things diverse from diverse sages' lips we learn, it is wisdom's part in each the true thing to discern. So whatever you get, whatever you know from somebody, you must go in deep and understand what is true behind it. To discern the truth in everything by whomsoever spoken is wisdom. So wisdom makes you to understand what is the truth behind whatever or whomever says. So for that you need to have wisdom. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ 24வது குறள் பார்க்கலாம். எவ்வ துறைவது உலகம் உலகத்தோடு அவ்வ துறைவதறிவு. உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்நெறியில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும். ஸோ எவ்வ துறைவது உலகம், எத்தகைய உயர்ந்த நிலையில் செல்கிறதோ உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவது. அதே வழியில் செல்வது தான் அறிவுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டெக்னாலஜி வருது. ஸோ யூ லேர்ன் டெக்னாலஜி அண்ட் கெட் அப்கிரேடட். நீங்கள் டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க இல்லையா. ஸோ அது மாதிரி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நாலேஜும் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எவ்வ துறைவது உலகம் உலகத்தோடு அவ்வ துறைவது அறிவு. As dwells the world, so with the world to dwell in harmony. This is to wisely live and well. So with world we grow. So how the world goes and you go with your world. To live as the world lives is wisdom அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25வது குறள் பார்க்கலாம். எதிராதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய். எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய். பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை. ஸோ பின்னாடி என்ன வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சு தன்னை காத்துக்கொள்கிற அறிவுடையாருக்கு அவரே நடுங்கக்கூடியமாக வரக்கூடிய துன்பம்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா பின்னாடி வரப்போகிறதே அறிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப்பை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பின்னாடி எதுவுமே வராது, அப்படி ஒரு துன்பமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. The wise with watchful soul who coming ills foresee, from coming evils dreaded shock of fear. So no evil would come back for them. No terrifying calamity will happen to the wise who foresee and guard against coming evils. So wisdom people foresee what is going to happen at back and protect themselves from those evils.
ஸோ தே வில் நாட் ஃபேஸ் எனி ஈவில்ஸ் இன் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய். ஸோ 26வது குறள் பார்க்கலாம். சிற்றினம் சேராமை, அவாய்டிங் மீன் அசோசியேஷன்ஸ். மனத்தானம் மாந்தர் குணர்ச்சி, இனத்தானம் இன்னான் எனப்படும் சொல். மனத்தானம் மக்களுக்கு இயற்கை அறிவு மனத்தால் ஏற்படும். இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும். ஸோ இயற்கை அறிவு என்பது மனதால் ஏற்படும். இப்படிப்பட்டவர் என்று உலகத்தால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும். ஸோ perceptions manifold in men or of the mind alone. The value of men by his companionship is known. So if you are good in heart, you will be known. ஸோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சே உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த பவர் ஆஃப் நோயிங் இஸ் ஃப்ரம் த மைண்ட் பட் இஸ் கேரக்டர் இஸ் ஃப்ரம் தட் ஆஃப் இஸ் அசோசியேட்ஸ். ஸோ உன்னோட நாலேஜ் என்ன அப்படிங்கிறது உன் மைண்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உன்னோட கேரக்டர் என்னங்கிறது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மனத்தானம் மாந்தர் குணர்ச்சி, இனத்தானம் இன்னான் எனப்படும் சொல் அப்படி சொல்கிறாங்க. ஸோ 27th குறள் பார்க்கலாம். நல்லினத்தினும் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதுவும் இல். நல்லினத்தினும் துணையில்லை தீயினதின் அல்லற் படுப்பதுவும் இல். நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை. நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை. அப்போ தேன் குட் கம்பேனியன்ஷிப் நோ ஷுவர் ஹெல்ப் வி நோ, தேன் பேட் கம்பேனியன்ஷிப் நாட் காசஸ் டைரர் வோ. There is no greater help than the company of the good. There is no greater source of sorrow than the company of wicked. நல்லினத்தினும் துணை இல்லை தீயினத்தின் அல்லற்படுவதும் இல். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம நல்லா ஹாப்பியாக இருப்போம், தீய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஹாப்பியாக இருக்க மாட்டோம். அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ 28வது குறள் பார்க்கலாம். வினைத்திட்பம், பவர் இன் ஆக்ஷன். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற. நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும், மற்றவையெல்லாம் பயன்படா. ஸோ மன உறுதி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு, மற்றவையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற. ஸோ வினைத்திட்பம்க்கு நமக்கு தேவை மனத்திட்பம் தான். வாட் மென் கால் பவர் இன் ஆக்ஷன், நோ ஃபார் பவர் ஆஃப் மைண்ட், எக்ஸ்ட்ரீம் டு மேன் ஆல் other aids you find. ஸோ firmness in action is simply one's firmness of mind. All the abilities are not of his nature. So you must have firmness in your mind and action. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற. ஸோ வாட் மென் கால் பவர் இன் ஆக்ஷன், நோ ஃபார் பவர் ஆஃப் மைண்ட், எக்ஸ்ட்ரீம் டு மேன் ஆல் அதர் எய்ட்ஸ் யூ ஃபைண்ட். 29வது குறள் பார்க்கலாம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியது, சொல்லியபடி செய்து முடித்தல் அரியது. ஸோ தான் சொல்லுவாங்க, ஒன் ஹூ ப்ரீச்சஸ் மஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ சொல்கிறது ஈஸி, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியது, சொல்லியபடி செய்து முடித்தல் அரியது. ஈஸி டு எவ்ரி மேன் த ஸ்பீச் தட் ஷோஸ் அ வே. Hard thing to shape one's life by words, they say. It is very hard to shape your life according to the words, they say. So it is easy to give speech, but it is difficult to follow. To say how an act is to be performed is indeed easy for everyone, but far difficult it is to do according to what has been said. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியது, சொல்லியபடி செய்து முடித்தல் அரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸி டு எவ்ரி மேன் த ஸ்பீச் தட் ஷோஸ் த வே, ஹார்ட் திங் டு ஷேப்ஸ் ஒன் லைஃப் பை வேர்ட்ஸ் தே சே. 30வது குறள் பார்க்கலாம். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணியர் மன உறுதியுடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். ஸோ வாட் எவர் மென் திங்க் ஈவன் as they think may men obtain, if those who think can steadfastness of will retain. எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணியவர் மன உறுதியுடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். வாட் எவர் மென் திங்க் ஈவன் as they think may men obtain, if those who think can steadfastness of will retain. If those who have planned an undertaking possess firmness in executing it, they will obtain, they have decided, even as they have decided. நம்ம எண்ணம் தான் நம்மளோட ஒர்க்கை முடிக்கும். வாட் எவர் மென் திங்க் ஈவன் as they think may men obtain, if those who think and steadfastness of will retain. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.